வணக்கம் நான் நீங்க பார்த்துட்டு தமிழ் ஃபிளிப்கார்ட் அண்ட் அமேசானோட சேல்ஸ் வந்து 26ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதான் 26ஆம் தேதி பிளஸ் மெம்பர்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 27ஆம் தேதியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனா இதுல நான் இந்த வீடியோ ஃபுல்லாவே நம்ம கவர் பண்ண போறது என்னன்னா ஃபிளிப்கார்ட்டை பத்தி தான். ஏன்னா ஃபிளிப்கார்ட்ல ஏகப்பட்ட பஞ்சாயத்து இந்த ஆஃபர் டைம்னா கண்ணா அப்படின்னு வந்துட்டே இருக்கும். இதுல பல பேர் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க, ட்விட்டர்ல போய் சண்டை போட்டுருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பஞ்சாயத்துலாம் இருந்திருக்கும். லாஸ்டா ஒரு 1.5 வருஷமாவே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1.5-2 வருஷமாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மொபைல் கேஜெட்ஸ் மட்டும் இல்ல, மொபைல் அப்புறமா லேப்டாப், அது ஒரு சில எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 7 days ரீப்ளேஸ்மெண்ட் கிடையவே கிடையாது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 7 days ரீப்ளேஸ், அதான் சர்வீஸ் சென்டர் ரீப்ளேஸ்மெண்ட். அவன் நான் ப்ராடக்ட்டை விற்கிறேன், நீ வாங்கிட்டேன்னா அவ்வளவுதான், நீ வாங்கினதோட உனக்கும் எனக்குமான டீல் முடிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்து நீ எந்த பஞ்சாயத்து வந்தாலும் நீ சர்வீஸ் சென்டர் தான் அணுகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பிளிப்கார்ட்லயும் சரி, அமேசானும் வந்து மாத்திட்டான். 1 வருஷம் ஆச்சு, இவன் ஒரு 1.5 வருஷமோ 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வந்து மாத்திட்டான். ஸோ இதை வந்து முதல்ல கேர்ஃபுல்லா வந்து பாத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பிளிப்கார்ட்ல இருக்க ரொம்ப ரொம்ப பெரிய பஞ்சாயத்து என்னன்னா அந்த ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்னு வந்து சொல்லுவாங்க. தயவு செய்து இந்த மாதிரி பிளிப்கார்ட்ல நீங்க என்ன ப்ராடக்ட் போட்டாலும் சரி, அது ஓப்பன் பாக்ஸ் டெலிவரினா வர ஏஜென்ட்டையே வந்து ஓப்பன் பாக்ஸ் பண்ணி அதுல இருக்க ப்ராடக்ட்டை எடுத்து தர சொல்லுங்க. அப்படி எடுத்து தரும்போது நீங்க உங்களுடைய இன்னொரு போன்ல வச்சு, போன்லயோ இல்ல வேற யார்கிட்டயாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல போனை வாங்கி வீடியோ வந்து எடுத்துக்கோங்க. ஒரு எப்படி ஓபன் பண்றாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு ப்ரூஃபா கண்டிப்பா செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இஃப் இன் கேஸ் அந்த ப்ராடக்ட்ல ஏதாவது டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்துல, இஃப் இன் கேஸ் அந்த ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி வர ஏஜென்ட் வந்து எனக்கு நிறைய டெலிவரி இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே கையில கொடுத்துட்டு ஓடிபி வாங்கிட்டு போயிட்டாருன்னா, ஓடிபி மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க, அன்பாக்ஸ் பண்ண சொல்லுங்க. அங்கேயே ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி அப்படின்னா அவரை வந்து அந்த டெலிவரி பர்சனையே வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ண சொல்லுங்க. ஏன்னா போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த பஞ்சாயத்து தான் ட்விட்டர்ல நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி இது ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி, ஆனா டெலிவரி ஏஜென்ட் வந்து நிறைய பார்சல் இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டாரு. நம்மளுக்கே இந்த விஷயம் வந்து நடக்க வேண்டியது. நம்ம வீட்டுல வந்து நம்ம முன்னாடியே அம்மா கிட்ட எல்லாம் வந்து சொல்லிட்டேன், கண்டிப்பா வந்து ஓடிபி வந்து சொல்லவே சொல்லாதீங்கம்மா. ஓடிபி வந்து அவங்க டெலிவரி பர்சன் வந்து அன்பேக் பண்ணி அவங்க வந்து அந்த ப்ராடக்ட் உங்க கையில கொடுத்துட்ட பிறகு அப்புறமா ஓடிபி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னோம். அதுக்கடுத்து தான் வந்து அவங்க இதெல்லாம் வந்து பண்ணாங்க. அப்படி இல்லைன்னா முன்னாடியே ஓடிபி சொல்லுங்கன்னு ஒரு சில பேர்ல கேட்பாங்க. ஓடிபி கேளுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களை அப்படியே பிடிச்சி ஓப்பன் பாக்ஸ் டெலிவரினா அவங்களே ஓப்பன் பாக்ஸ் பண்ண சொல்லுங்க. ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி இல்லைன்னா அவங்க பண்ண மாட்டாங்க. நீங்க அன்பாக்ஸ் பண்ணும்போது அதை வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது 2வது பஞ்சாயத்து எங்க வரும்னா, இவங்க இப்போ ஐபோனோட 15 வந்து செம்ம சேல்ஸ்ல 15 ப்ரோ பிளஸ், அப்புறமா 15 பிளஸ் 15 ப்ரோ, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட்ல தான் இருக்கு. பிளிப்கார்ட்ல நல்ல ஆஃபர்ல வரப்போகுது. மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது அதோட பிரைசிங் வந்து ரிவீல் ஆயிருக்கும். இன்னைக்கு 7 மணிக்கு பிரைசிங்லாம் ரிவீல் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மேக்ஸிமம் இப்போ நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது மணி 6, ஸோ இன்னும் 1 மணி நேரத்தில் அந்த பிரைசிங்லாம் ரிவீல் ஆயிடும். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகும்போது அதோட பிரைசிங்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் நீங்க பர்டிகுலரா ஐபோன்லாம் லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆர்டர் போட்டிருப்பாங்க. ஆர்டர் போட்டு நிறைய பேருக்கு டெலிவரியே ஆகல. அதே மாதிரி அந்த மிட் டைம்லயே அந்த அன்டைம் இருக்கு பாத்தீங்கன்னா, மிட் நைட் 12 மணிக்கு, அந்த 12 மணிக்கே வந்து பாத்தீங்கன்னா அவன் போடுற அந்த ஆஃபர் பிரைஸ் போன வாட்டி வந்து பாத்தீங்கன்னா 14 வந்து போட்டிருந்தான், 50,000 ரூபாய், அதான் 49,000 ரூபாய் சம்திங் வந்து போட்டிருந்தான். அதை வந்து பாத்தீங்கன்னா யாருனாலையும் வாங்க முடியல. அப்படியே படிப்படியா ஏறி காலையில 6 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா 53,000 ரூபாய்க்கே வந்து போயிடுச்சு. இந்த மாதிரி தான் இந்த வாட்டியும் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். இது நடக்கவே நடக்காது அப்படின்றத அஷூரன்ஸா அவனும் கொடுக்க முடியாது. ஏன்னா அதை ஒரு மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸாவே வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். நீ என் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிட்டே இருக்கணும். நீ எப்படியாவது இந்த பொருள் வாங்கினா நீ இன்னொரு பொருள் வாங்கிடுவல அப்படின்ற மாதிரி தான் வந்து பிளிப்கார்ட் அண்ட் அமேசான் 2 பேருமே இருக்காங்க. இதுல ஒருத்தனுக்கு ஒருத்தன் சலைச்சவனே கிடையாது. பர்டிகுலரா பிளிப்கார்ட்ல வந்து நிறைய பிராண்ட்ஸோட மொபைல்ஸ்லாம் எக்ஸ்க்ளூசிவா இருக்கனால அவன் பேர்ல நிறைய பஞ்சாயத்து ரிப்போர்ட் ஆகுது அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப பெரிய உண்மை. இது போன்ஸ்ல மட்டும் கிடையாது. லேப்டாப் ஒரு பிராண்ட் இருக்கு MSI அப்படின்னு, அதுல என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் லேப்டாப் வாங்கும் போதும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் சேல்ஸ் அப்ப அது செம்ம டீல்ல வந்து வந்துச்சு. அவரு வெயிட் பண்ணி EMI எல்லாம் போட்டாரு மனுஷன். கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் வந்து வரவே இல்லை. அவர் கடைசி வரைக்கும் ஒரு ஆர்டரே வரல. அவரே வெறுத்து போய் டெலிட் பண்ணிட்டு அவரே கேன்சல் பண்ணிட்டாரு. கேன்சல் பண்ணிட்டு நல்ல வேலை அவர் சீக்கிரமா கேன்சல் பண்ணனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6-7 நாள் வெயிட் பண்ணாரு, வரல. அதுக்கடுத்து இன்னும் ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணாரு, வரல. இவரே கேன்சல் பண்ணிட்டு எனக்கு இந்த ஆஃபர்லயே வேணா, நான் வெளியே போயிட்டு லோக்கல்லே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டாரு. இஃப் இன் கேஸ் அப்பவே கேன்சல் பண்ணனால அந்த EMIன்றனால அப்படியே நம்மளுக்கு வந்துருச்சு. ஆனா அதுலயே நம்மளுக்கு நட்டம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த 99 ரூபா எப்படி இருந்தாலும் அது போனது தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். 199 ரூபா ப்ராசஸிங் ஃபீ. இஃப் இன் கேஸ் நீங்க EMIல போட்டு அந்த ப்ராடக்ட் இப்போ வராம அடுத்தமா அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கான், டோர் டெலிவரி வந்துடும் சார், டோர் டெலிவரி வந்துடும் சொல்லிட்டு அவனே கேன்சல் பண்ணுவான். அப்படி அவனே கேன்சல் பண்ணனாலும் நம்மளுக்கு தான் நஷ்டம். அந்த 199 ரூபா ப்ராசஸிங் ஃபீன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் பாத்தீங்களா,
அது நம்ம தான் கொடுத்தாங்கன்னா அவன்லாம் கொடுக்க போறது இல்லை. எண்ட் ஆஃப் த டேல வந்து நம்ம கிட்ட இருந்து நம்மளுக்கு ப்ராடக்டும் இல்லை, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மென்டல் பீஸே வந்து உடச்சு விட்டுருப்பானுங்க. இது எல்லாமே இந்த சேல் அப்போ வந்து நடக்கும். ஸோ அதனால ரொம்ப ரொம்ப உஷாராக இருந்துக்கோங்க. நீங்கள் கிரெடிட் கார்டு மூலமா அதுவும் இஎம்ஐ மூலமாலாம் வாங்குறீங்க அப்படின்னீங்கன்னா அந்த இஎம்ஐ போட்டுட்டு அந்த ப்ராடக்ட் வர வரைக்குமே நம்மளுக்கு லேப்டாப்னு அடிச்சுட்டே தான் இருக்கும். உண்மையிலே ப்ராடக்ட் வந்துருமா இல்லை நம்ம ப்ராடக்ட்டை கேன்சல் பண்ணிடுவோமா, இஎம்ஐ போயிட்ட பிறகு ஒரு வேளை அவன் கேன்சல் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 27ஆம் தேதி மேபி இந்த சைக்கிள் நீங்கள் ஸ்வைப் பண்ணீங்கன்னா எப்படியா இருந்தாலும் எல்லா கார்டுமே வந்து அடுத்த மாதம் 12ஆம் தேதி 13ஆம் தேதிக்கு மேலே தான் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபப்லி அந்த 12லேருந்து 17ஆம் தேதிக்குள்ள தான் கிரெடிட் கார்டு எல்லா பேங்க்ஸுமே வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா நான் யூஸ் பண்ண கார்ட்ஸ் அப்புறமா என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யூஸ் பண்ண பேங்க் வச்சு நான் சொல்கிறேன். அப்படின்ட்டு பார்க்கும்போது அந்த 199 ரூபா ப்ராசஸிங் ஃபீ கண்டிப்பாக நம்மளுக்கு நட்டமாக தான் போகுது. ஒருவேளை இந்த மாதிரி நம்ம கேன்சல் பண்ணாலும் சரி, இல்லை அவனே கேன்சல் பண்ணிடுவான். நிறைய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிறதே ஒரு 10,000 யூனிட் தான் இருக்கும். ஆனால் 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் ஆர்டர் போட்டிருப்பாங்க. எல்லார்கிட்ட இருந்தும் அந்த ப்ராசஸிங் ஃபீ அப்படின்றது ஒன்று கண்டிப்பாக போயே தான் இருக்கும். ஸோ அது மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அது என்ன மாதிரி ஆக போகுது அப்படின்றது தெரியல. இந்த சேல்ல நீங்க இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கன்ஃபார்மா வந்து பாத்துக்கோங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு பஞ்சாயத்து வந்து பண்ணுவான். இவன் கொடுக்குற பேக்கேஜிங்க வந்து அமேசான் இதுல வே பெட்டர்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பேக்கேஜிங்க்கு தனியா ஃபீ வாங்குறது இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா பிரைம் கஸ்டமருக்கு ஃப்ரீ டெலிவரி இருக்கும். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நான் பிரைம் கஸ்டமருக்கு இந்த மாதிரி போன்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குறோம். ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய் அப்படின்ற மாதிரி போயிடுச்சுனாலே அதுக்கு வந்து டெலிவரிக்கான சார்ஜே கிடையாது. இவர் வந்து சேஃப் டெலிவரி இவரு தனியா ஒண்ணு வாங்குவார் வேற. அதுக்கு பேர் வேற நிலுங்க, பேர் மறந்து போச்சு. பேக்கேஜிங் சார்ஜ் பேர் டக்குன்னு ஞாபகம் வரல. பேக்கேஜிங் சார்ஜ் அப்படின்னு போட்டுட்டு அப்புறமா ஆஃபர் ஹேண்ட்லிங் ஃபீன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனி காசை வேற போட்டு வச்சிருப்பான். இந்த மாதிரி குடைச்சல் பிடிச்ச வேலை எல்லாமே வந்து பிளிப்கார்ட் வந்து பண்ணுவான். ஸோ நீங்க ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன மாதிரிலாம் சார்ஜஸை நம்ம கிட்ட இருந்து புடுங்குறோம் அப்படின்றத வந்து பார்த்துக்குவாங்க. இது மட்டும் இல்லாம பிளிப்கார்ட்ல போன வருஷமே வந்து எல்லாருமே கலாய்ச்சி ஓட்டினாங்க. என்னன்னா முக்காவாசி பேர் ஆர்டர் பண்ணுவாங்க. எப்படின்னா இந்த போன் வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு சாம்சங்கோட S23 வந்து பாத்தீங்கன்னா 37,000 ரூபாய்க்கு வரப்போகுது. நீங்க உடனே வந்து லாக் பண்ணணும் அப்படின்னா 1000 ரூபாய் கொடுத்து லாக் பண்ணிக்கோங்க. அந்த 1000 ரூபாய் கொடுத்து லாக் பண்ணதுல இந்த ஆஃபர் சேல் ஓப்பன் ஆனதுல இருந்து 48 மணி நேரத்துக்குள்ள வாங்கணும். அப்படி 48 மணி நேரத்துக்குள்ள நம்ம வாங்கல அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் வராது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல என்னென்னலாம் எலிஜிபிள் ஆகாது அப்படின்றதையும் வந்து போட்டிருப்பான். இந்த பிரைஸ்லேயே லாக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை அந்த ப்ராடக்ட்லேயே வந்து அன்னைக்கு அவுட் ஆஃப் சேல்ஸ்ல போய் ஸ்டாக்கே இல்லாமல் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், அதையும் நம்ம யோசிச்சு தான் ஆகணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த முன்னாடியே வந்து லோயஸ்ட் ப்ரைஸ் லாக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணவே பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அன்னைக்கு அந்த சேல்ஸில் உங்களுக்கு முன்னாடியே நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா கிடைக்கும். அப்படி இல்லை எனக்கு ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமானாலும் பரவாயில்லப்பா, அந்த ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்காக நான் வெயிட் பண்ணல, இல்லை என் மைண்டில் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, இந்த ஃபோன் வாங்கலாமா இந்த ஃபோன் வாங்கலாமான்னு இருக்கும். உங்களை யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோயஸ்ட் ப்ரைஸ் லாக்கெல்லாம் வந்து போட்டுறாதீங்க. இது போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ரூபாய் ஒருத்தன் கிட்ட இருந்து எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு போனை ஒரு 1000 ரூபான்னு சொல்லி ஒரு 1 லட்சம் பேர் புக் பண்றாங்க. அந்த 1 லட்சம் பேருமே அந்த போனை வாங்கிடுவாங்களா? கேள்விக்குறிதான். அந்த 1 லட்சம் பேருமே வாங்க மாட்டாங்க. இதுல வந்து நான் ரீஃபண்டபிள் வேற. அதுல எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50% 50,000 பேர் வாங்குறாங்கன்னா கூட மிச்சம் இருக்க 50,000 பேருடைய 1000 ரூபாய் அவனுக்கு லாபம் தான். ஸோ இது எல்லாமே யோசிச்சுக்கோங்க. இந்த லோயஸ்ட் பிரைஸ் லாக்ல போயிட்டு நான் ஒரு வாங்குறேன், இந்த போன் வாங்கலாம்னு நினைச்சேன். அப்புறமா சரி ஓகே 1000 ரூபாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் விட்டுட்டு போவாங்க. அவங்களாம் காசு கொடுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். ஸோ நம்ம கிட்ட எல்லாம் அவ்வளோ காசுலாம் கிடையாது. ஸோ அதனால எல்லாருமே ரொம்ப ரொம்ப உஷாரா இருங்க. இந்த மாதிரி சேல்ஸ் டைம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல டெபிட் கார்டு யூஸ் பண்ணியாலும் சரி, இல்ல இந்த லோயஸ்ட் பிரைஸ் லாக்கு போடவே போடாதீங்க. அதுதான் என்னோட சஜஷனே. நீ என்னடா பிளிப்கார்ட்டை மட்டுமே குறை சொல்லிட்டு இருக்கா, பிளிப்கார்ட்லயே மட்டும் தான் இந்த வீடியோ ஃபுல்லா சொல்லிருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அமேசான் அவ்வளவு நல்லவனா அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அமேசான் அவ்வளவு நல்லவனா கிடையாது. அமேசானும் இவனை விட ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு, அவ்வளவுதான். இவன் வந்து அமேசான்லயும் அந்த கேன்சலேஷன் பஞ்சாயத்து வரும். இந்த மாதிரி ப்ராடக்ட் ரொம்ப டிலே ஆகி வரும், இல்ல பிரைஸ் ஏத்துவான். இந்த மாதிரி எல்லா பஞ்சாயத்தும் அமேசான்லயும் இருக்கதான் செய்யும். ஆனா என்ன இங்க பிளிப்கார்ட்டுக்கும் அமேசானுக்கும் ஒரு வித்தியாசம் அப்படின்னா அமேசான்ல அட்லீஸ்ட் ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் அது கிடைக்கும். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து சொல்லிட்டு இருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல அப்புறமா என்னோட ஆஃபீஸ் சர்க்கிள்ல ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் இந்த வீடியோ வந்து போட்டுட்டு இருக்கேன். அமேசான்லயும் அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல அமேசானே வே பெட்டர் பிளிப்கார்ட்டை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா பிளிப்கார்ட்டுக்கு இருக்கிறதுல ஒஸ்டான கஸ்டமர் கேர் சர்வீஸ் அவங்ககிட்ட தான் இருக்கும். அவங்ககிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பஞ்சாயத்து. அதுவும் இந்த பர்டிகுலரா இந்த கேன்சலேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமேசான்லயே எனக்கு கேன்சல்லாம் ஆயிருக்கு. ஆனா அது கேன்சல் ஆனது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கே கேன்சல் ஆயிருக்கும். ஆனா இங்க அப்படி ஆகாது. வெயிட் பண்ணி நம்மளே கேன்சல் பண்ணுவோம். எப்போ 5-6 நாள் வெறுத்து போய், அப்படி இல்லைன்னா நம்மளே 10 நாள் கழிச்சு அவனே கேன்சல் பண்ணுவான் அந்த ப்ராடக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லவே மறந்துட்டேன். என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி சேல்ஸ் டைம்ல தான் நிறைய ஸ்கேமர்ஸ் உள்ள வருவானுங்க.
ஃபேக்கான செல்லர் நேம்ல வந்து அதே ப்ராடக்ட்டை விற்பாங்க. அதை விட ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஏன் 5000 ரூபாய் 10000 ரூபாய் கூட கம்மியா இருக்கும். நம்மளும் ஏமாந்து போயிட்டு வாங்கிடுவோம். பிளிப்கார்ட்ல விற்கிற ப்ராடக்ட் அமேசான்ல விற்பாங்க, அமேசான்ல விற்கிற ப்ராடக்ட் பிளிப்கார்ட்ல விற்பாங்க. ஸோ இந்த மாதிரி இதுலாம் வந்து பாத்தீங்கன்னா செல்லர் நேமை வெரிஃபை வந்து பண்ணிக்கோங்க. இப்பவே கூட நீங்க ஏதாவது ப்ராடக்ட் வாங்க போறீங்க அப்படின்னீங்கன்னா அமேசான் ஓபன் பண்ணி அந்த செல்லர் நேமை வந்து பாத்துக்கோங்க. அதே மாதிரி பிளிப்கார்ட் ஓபன் பண்ணி செல்லர் நேமை வந்து பாத்துக்கோங்க. அந்த செல்லர் நேம் இதுதானா, அந்த செல்லரோட ரேட்டிங் வந்து பாத்துக்கோங்க, அந்த செல்லர் வேற என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்கிறாங்க அப்படின்றத வந்து பாத்துக்கோங்க. இது எதுவுமே பார்க்காம அமேசான்ல இந்த ஒரு பஞ்சாயத்து இருக்கு. இதை நான் சொல்லவே மாட்டேன். அமேசான்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராடக்ட்டை விட வேற ஏதாவது செல்லர் கிட்ட கம்மியா இருக்குன்னா கீழே நம்மளுக்கு காமிக்கும் இதை விட இன்னும் பிரைஸ் கம்மியா இருக்கு அதர் செல்லர்ஸ் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரைஸ் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு அதர் செல்லர்ஸ்ல போயிட்டு வாங்குவோம். அந்த அதர் செல்லர் ஒரு ஃபேக் செல்லரா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு மொத்தமா நாமம் தான். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. செல்லர் நேம் எல்லாம் வந்து பாத்துக்கோங்க, அது கரெக்டான செல்லர் தானா, ஒரிஜினல் செல்லர் தானா. ஏன்னா இந்த மாதிரி டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்கேமர்ஸ் திருட்டு பசங்க எல்லாம் உள்ள வந்து எப்படியாவது ஆட்டையை போட்டு போயிடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. கடைசியில நம்மளுக்கு ஒரு வெங்கல கிண்ணம் கூட கிடைக்காது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், நம்மளுக்கு ஒண்ணுமே வராது. வந்து பாத்துக்கோங்க, இந்த டீல்ல ரொம்ப ரொம்ப உஷாரா இருங்க. நீங்க என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி, அது நீங்க இஎம்ஐ போடுறீங்க இல்ல கிரெடிட் கார்டுல வாங்குறீங்க இல்ல எப்படி வாங்கினாலும் சரி, நான் இப்ப சொன்ன விஷயம்லாம் தாண்டி வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது என்ன விஷயம் அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது பிளிப்கார்ட் மட்டும் இல்ல, நீங்க அமேசான்ல கூட ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருக்கலாம். அப்படி என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க இதெல்லாம் தாண்டி அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து இந்த மாதிரி டாடா பை பேசுறது வந்து நான் வந்து அப்படியே நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க.